ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் காளி லேசர் ஆயுதம் குறித்து வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா என்னால உடனே அந்த வீடியோ கிரியேட் பண்ணி போட முடியல. இன்னைக்கு வீடியோ காளி லேசர் ஆயுதம் குறித்து வீடியோ கேட்ட நண்பர்களுக்காக இந்த டாபிக்கை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இது போன்ற டாபிக்ஸ் குறித்து உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவோட மிக ரகசியமான ஆயுதம் காளியை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த காளி ஆயுதம் எப்படி டெவலப் பண்ணாங்க, இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதம், இதெல்லாம் பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பந்தான் இந்த காளி ஆயுதத்தோட சக்தி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த காளி அப்படிங்கிறது ஒரு பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர். பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி சார்ஜ் பார்ட்டிகல்ஸை அதிவேகமா உந்தி தள்ளக்கூடியதுதான் இந்த பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காளி ஆயுதத்தை டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரும் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. காளியோட ஃபுல் ஃபார்ம் கிலோ ஆம்பியர் லீனியர் இன்ஜெக்டர். இந்த காளி வெப்பன் ஒரு டைரக்ட் எனர்ஜி வெப்பன். டைரக்ட் எனர்ஜி வெப்பன் அப்படின்னா லேசர் மற்றும் மைக்ரோவேவ் ஆயுதங்கள் வகையை சேர்ந்தது. இது போன்ற ஆயுதங்கள் வேற எந்த நாட்டுடையுமே கிடையாது. இந்த வகை ஆயுதங்களை டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த காளி ஆயுதத்தோட கான்செப்டை முதல்ல உருவாக்குனது டாக்டர் ஆர் சிதம்பரம். இவர் ஒரு தமிழர். 1985 இந்த காளி ஆயுதத்தோட கான்செப்டை ரெடி பண்ணிட்டாங்க. இந்த ப்ராஜெக்டுக்கான ரிசர்ச் 1989 தொடங்கப்பட்டுச்சு. இந்த ப்ராஜெக்ட் முதல்ல இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்காக தான் தொடங்கப்பட்டுச்சு. இந்த ரிசர்ச் போக இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த காளி ஆயுதம் எப்படி செயல்படுது அப்படின்னா, இப்போ இந்தியாவை நோக்கி ஒரு மிசைல் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த காளி ஆயுதம் ஆக்டிவேட் ஆயிரும். இது ஆக்டிவேட் ஆகி ரிலேட்டிவிஸ்டிக் எலக்ட்ரான்ஸ் பீம் அப்படிங்கிற கதிர்வீச்சை வெளிப்படுத்தும். இந்த கதிர்வீச்சு என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய மிசைல்ஸ்ல இருக்க எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை அப்படியே எரிச்சிரும். இதன் மூலமா அந்த மிசைல் செயலிழந்து அப்படியே கீழே விழுந்துரும். இந்த கதிர்வீச்சு மூலமா ஃபைட்டர் ஜெட்ஸ், ட்ரோன் இதெல்லாம் செயலிழக்க செய்ய முடியும். இந்த ஆயுதம் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனதுன்னு பாருங்க. எந்த ஒரு வெப்பன் சிஸ்டத்திலயுமே எலக்ட்ரானிக் சிப்ஸ் இல்லாம இருக்காது. இது அந்த எலக்ட்ரானிக் சிப்பை அப்படியே எரிச்சிட்டு அப்படின்னா அந்த வெப்பன் சிஸ்டம் டோட்டலா கிராஷ் ஆயிரும். இந்த காளி வெப்பன் இப்படிதான் செயல்படுது. இந்தியா முதல்ல உருவாக்குனது காளி 80, அதுக்கப்புறம் காளி 200, காளி 1000, காளி 5000, இப்போ லேட்டஸ்டா காளி 10,000 வரைக்கும் டெவலப் பண்ணிருக்காங்க. காளி 5000 2004 டெவலப் பண்ணி முடிச்சிட்டாங்க. முதல்ல டெவலப் பண்ண காளி 80 0.4 கிகாவாட்ஸ் பவர் கொண்டதா தயாரிச்சிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா தயாரிக்கப்பட்ட காளி வெப்பன் 40 கிகாவாட்ஸ் பவரை ஜெனரேட் பண்ணுது. இதோட பல்ஸ் டைம் 60 நானோ செகண்ட்ஸ். இந்த காளி வெப்பன் ஒரு சிங்கிள் ஷாட் கிகாவாட் பல்ஸ் ஆக்சிலரேட்டர். இந்த காளி வெப்பன் வாட்டர் ஃபில்ட் கெபாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணி எனர்ஜியை உருவாக்குது. இந்த காளி வெப்பன்ல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கு. காளி 5000 10 டன் எடை கொண்டதா இருந்திருக்கு. இப்போ லேட்டஸ்டா டெவலப் பண்ண காளி 10,000 26 டன் எடை கொண்டதா இருக்கு. இதனால இதை ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியறது இல்ல. இப்போ நம்ம சயின்டிஸ்ட் இதை ஈஸியா எப்படி மற்ற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறது, இதோட எடையை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காளி வெப்பன் ரன் ஆகும்போது இதுல இருந்து அதிகமா ஹீட் ஜெனரேட் ஆகுது. இந்த சிஸ்டத்தை கூல் பண்றதுக்கு 12,000 லிட்டர் ஆயில் தேவைப்படுது. அப்போ இந்த காளி 10,000 எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த காரணங்களால தான் இந்த வெப்பனோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஆயுதத்தோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த வெப்பனோட சார்ஜிங் டைம். இது ரொம்ப நேரம் ஆகுது சார்ஜ் ஆகிறதுக்கு. அதையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ரிசர்ச்சஸ் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த காளி வெப்பனை வச்சு எதிரிகளோட ஆயுதத்துல இருக்க எலக்ட்ரானிக் சிப்ஸை அழிக்கிறது மட்டும்
இல்லாம நம்ம கிட்ட இருக்க எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுத்த முடியும். இந்த காலி வெப்பனோட ஒரு பகுதியை நம்மளோட லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் LCA தேஜஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா LCA தேஜஸ் விமானத்தை சுத்தி ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டு மாதிரி இது ஆக்ட் ஆகும். இது இந்த LCA தேஜஸ் விமானத்தை எதிரிகளோட மைக்ரோவேவ் அட்டாக்ல இருந்து பாதுகாக்கும். இந்தியா இந்த காலி ஆயுதத்தை பல தடவை சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா இந்தியா அவங்க செஞ்ச டெஸ்ட எதையுமே வெளியே சொல்லல. காரணம் என்ன அப்படின்னா இந்த காலி வெப்பன் ஒரு நியூக்ளியர் வெப்பன் கேட்டகரியில வருது. அதனால இத ரொம்ப ரகசியமா நம்ம கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 2012ல இந்தியன் ஆர்மி காலி வெப்பனை யூஸ் பண்ணி ஆபரேஷன் ஒயிட் வாஷ் அப்படின்னு ஒரு ஆபரேஷனை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆபரேஷன்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காலி வெப்பனை யூஸ் பண்ணி சியாச்சின் பகுதியில் இருக்க பனிப்பாறைகளை இந்த வெப்பனை வச்சு உருக செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா ஒரு மிகப்பெரிய பனி சரிவு ஏற்பட்டு பாகிஸ்தான் வீரர்கள் 130 பேர் இறந்து போயிட்டாங்க. பாகிஸ்தான் இந்தியா காலி வெப்பனை யூஸ் பண்ணி இந்த பனி சரிவை உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா இதற்கு எந்த ஒரு விளக்கமும் தரல. சில அன்கன்ஃபர்ம் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா காலி வெப்பனை NIL-76 விமானங்கள்ல பொருத்தி ஒரு ஏர்பார்ன் டிஃபென்ஸ் சிஸ்டமா இந்தியா பயன்படுத்தி வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய அரசாங்கம் இந்த காலி வெப்பனை பத்தி எந்த டீடைல்ஸுமே வெளியிடல. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவோட பாதுகாப்பு காரணங்களுக்காக அவங்க வெளியிடல. நம்மளும் நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பேச முடியல. காரணம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.